அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்மையில் திமுக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை பாராட்டியிருக்கிறது தேமுதிக. சபாநாயகர் திரு அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்காமல் பாமக புறக்கணித்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மாறுகின்றனவா ராமதாஸ் பிரேமலதா கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ரகு, என்ன சிந்தனை ஓட்டத்தில் இருக்காங்க தேமுதிக? அது இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஏன்னா பிஎம்கே பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அப்பாவு மேலே கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த இதில் கலந்துக்க அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து ரிசல்ட் வந்து ஃபார்கோன் கன்க்ளூஷன் எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட போறது இல்லை. அதனால என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பங்கேற்றாங்கன்னா அது ஒரு செய்தி, பங்கேற்காம போனா ஒரு செய்தி இல்லையா? செய்தி தான், எல்லாமே செய்தி தான். இப்போ வந்து குறிப்பால் தான் உணர்த்துவாங்க. ஆமா, எல்லாமே செய்தி தான். இப்போ வந்து அரசியல், அதுவும் சோசியல் மீடியா ஈரால ஒவ்வொரு அசைவும் செய்தி தான். அது ரொம்ப டைனமிக்கா இருக்குது. ஆனா ரிசல்ட் இப்படிதான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பங்கேற்றாங்க அப்படின்னா அது ஒரு மெசேஜ் சொல்லும். இப்ப பங்கேற்கல, அப்ப அது என்ன மெசேஜ் சொல்லும்? கார்த்திக், என்ன பொறுத்தவரைக்கும் இம்பாக்ட் என்ன, ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்கேஸ் இந்த அரசாங்கத்துக்கே பிரச்சனை ரொம்ப இழுபறியா இருக்குதுன்னா அவங்க டெஃபினட்டா வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பாங்க. காப்பாற்றணும்னா காப்பாற்றிருப்பாங்க, அவங்க ஏடிஎம்கேயோட இருக்கணும்னா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால அதில் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் மச் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் தேமுதிக கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரோட கரிஸ்மால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்ஃபேக்ட் கமல், விஜய் அவங்க பண்ற பாலிடிக்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க பேசாததெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ கிளியர். அவருடைய ஸ்டைலில் வந்து ரொம்ப சிறப்பாக, அதுவும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேடைய மிக பெரும் தலைவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர் செஞ்ச அந்த அரசியலுக்கு மக்கள்கிட்ட டெஃபினட்டாக ஒரு இது இருந்தது, ஆதரவு இருந்தது. பட் அதை அவராலே சஸ்டெயின் பண்ண முடியல. அவர் வந்து 2016 அவர் தலைமையில் அமைச்ச கூட்டணியை படுதோல்வி அடைஞ்சிருச்சு. போன எலெக்ஷனில் அது இன்னும் கம்மியாயிடுச்சு, 0.4% வந்துடுச்சு. ஒரு சீட்டு கூட இல்லை. அவங்களுக்கு இப்போ முக்கியமான நோக்கம் என்னன்னா, சட்டமன்றத்திலையும் முடிஞ்சதுன்னா ராஜ்யசபாலையும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். அது இருந்தாதான் வந்து தேமுதிகவை யாராவது கூட்டணியில் இணைத்துக் கொள்வார்களா அப்படின்ற கோணத்தில் இதை பார்க்கணுமா? தேமுதிக கூட்டணிக்கு வந்தா கூட்டணி பலம் பெறும் அப்படின்ற கோணத்தில் இதை பார்க்கணுமா? அதாவதுங்க, அவங்களுக்கு ரியல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். வந்து அவங்களுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இப்போ சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. விஜயகாந்த் இல்லாமல் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக சந்திக்க போறாங்க. ஸோ அதுவே கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கிறதுனால யார் வந்தாலும் லாபம். ஏடிஎம்கே டிஎம்கே ஆடுற ஒரு ஹை ஸ்டேக்ஸ் மெகா கூட்டணின்னு பேசுறது அதிமுக. ஏற்கனவே அவங்களுக்கு டிஎம்கே இருக்கு இல்லையா, அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ஆடுற ஹை ஸ்டேக்ஸ் ஒரு அரசியல் சதுரங்கத்துல இவங்க ஒரு பானா இருக்கிறாங்க. அதாவது நீங்க பான் இல்லாம ஜெயிக்கவும் முடியும், பட் பான் இருந்தா ஒரு படைபலம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்ன லாபம் தேமுதிக பாமக எந்த கூட்டணின்னு முடிவெடுத்தா அவங்களுக்கு லாபம், கூட்டணிக்கு உள்ள கொண்டு வரவங்களுக்கு எது லாபம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், அவங்க எந்த பக்கம் வேணாலும் போகலாம். வந்து சீமானோட போறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிஎம்கேவோட போகலாம், ஏடிஎம்கேவோட அஃப்கோர்ஸ் போன எலெக்ஷன்லேயே ஃபைட் பண்ணியிருக்காங்க, பிஜேபியோட பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஏன் விஜய் கூட போகலாமே. ஏன்னா ரெண்டு கட்சியுமே, நான் டிஎம்டிகே சொல்றேன், அவங்களாமா அஃப்கோர்ஸ் பிஎம்கேக்கும் பொருந்தும். ஆனால் பிஎம்கே வந்து இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% ஜென்ரலாக கொஞ்சம் உரசல் இருக்கிற மாதிரி இருக்கு திமுகவோட. ஆனால் அந்த உரசலும் வந்து ஒரு பெரிய தடையா இருக்காது. இன்கேஸ் போகணும் அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதை கூட ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்துவாங்க டிஎம்கே. எப்பொழுதுமே வந்து அவங்க பிஎம்கேவை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிலாம் என்னைக்குமே அவங்க வந்து அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தது இல்லை. ரொம்ப டைனமிக்கா இருக்குது. இப்ப எல்லா கட்சிகளுமே இந்த இரண்டு கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு விருப்பம் தான் தெரிவிப்பாங்க. முக்கியமான காரணம், அதாவது இப்போ டிஎம்கே செட்டா இருக்குது,
ஏடிஎம்கே வந்து ஒரு 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 இது உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு அவங்க கட்சிக்காரங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்பு போட்டிருக்காரு. மெகா கூட்டணி அந்த பெர்செப்ஷனுக்காக இவங்க ரியல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அவ்வளோ வலுவா இல்லைன்னா கூட டிஎம்டிகே எங்களுக்கு வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிஎம்கேவோடது ரொம்ப கியூரியஸ். நான் தான் இப்போ இங்கே வரும்போது ஸ்டூடியோக்கு வரும்போது கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிஎம்கே வந்து இப்போ அந்த ஜனதாதள் செக்யூலர் இருக்காங்கல்ல, நம்ம தேவகவுடா பார்ட்டி, ஆல்மோஸ்ட் சிமிலருங்க. அது அவங்களுடைய ரெண்டு பேருடைய கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒக்காலிகா காஸ்ட்டை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் வன்னியர்களோட கம்பேர் பண்ணலாம். அதே ஒரு அக்ரேரியன் கம்யூனிட்டி, ஒரு சைசபிள் பாப்புலேஷன் இருக்கிறவங்க. பட் அவங்களுக்கு கர்நாடகாவில் அது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் கொடுத்துருக்குது. அவங்க தனியாக நின்னே வந்து 20 இடங்கள் 30 இடங்கள் வாங்க முடியுது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டிருக்கு. பிஜேபி ஓல்டு மைசூரில் நம்ம ஒக்காலிகாவை சேர்த்தா நம்மளுக்கு பெனிஃபிட்னு இறங்கி வர அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் இந்த கால்குலேஷன் வந்து கடந்த தேர்தலில் கை கொடுக்கல. அதாவது இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓரளவு கை கொடுத்துன்னு சொல்லாமே. இவர் குமாரசாமி ஜெயிச்சிட்டாரு. தேவகவுடாவுடைய சன்னில்லா தான் வந்து இவருடைய டிகே சிவகுமார் தம்பியை வந்து பிஜேபி சார்பாக கடந்த தேர்தல்களில் கை கொடுத்த மாதிரியான இந்த காஸ்ட் கால்குலேஷன் இருக்குல்ல, சாதி வாரியான தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்கள்ல கை கொடுக்குதுன்ற அது இப்ப அன்புமணி ராமதாஸுக்கு அவருக்கு அதுதான் அது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். இவ்வளவு பெரிய கம்யூனிட்டியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கிங் மேக்கர் அளவு கூட வர முடியலையே. இப்ப அவர் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் பையன் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டாரு. எஸ்எம் கிருஷ்ணா ஒக்காலிகா கம்யூனிட்டியை சேர்ந்தவர், டிகே கிருஷ்ணா. வன்னியர்கள் வந்து அப்படி போலரைஸ்டா இன்டாக்டா பாமகக்குள்ள மட்டும் இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த கர்நாடகால வந்து அந்த ஒக்காலிகா சமுதாயத்துக்கு கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வன்னியர்களோட இது பாப்புலேஷன் கம்மி. அவங்க அந்த ஓல்டு மைசூர்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா டென்ஸா இருக்கிறாங்க. இன்னொரு கம்யூனிட்டியும் இதுவா இருக்குது, டாமினண்டா இருக்குது, லிங்காயத்தி. இருந்தாலும் அவங்க அந்த பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸை ரீப் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் பண்ண முடியல, இவருக்கு பண்ண முடியல. இங்க வந்து அந்த ஒரு பிளாக்கா ஓட்டு போறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது மேபி நம்மளுடைய பாரம்பரியம் நினைக்கிறேன். இங்க வந்து அந்த ஜாதி ரீதியா வந்து அந்த போலரைசேஷன் வந்து இந்த பெரியார் அண்ணா அந்த திராவிட இயக்கம்ங்கிறது வந்து அதை கொஞ்சம் நீர்த்து போக வச்சிருக்குது. அதனாலதான் இது நடக்கல. நீங்க வந்து ஜெயலலிதா வந்து ஒரு சமுதாயத்தை சசிகலா மூலமா ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த பெரிய காஸ்டுக்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு சிக்னிஃபிகன்ஸே கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம், எம்ஜிஆர் வந்து இந்த காஸ்டையும் சேராதவர், ரொம்ப குறைச்ச அளவில் இருக்கிற ஜாதியை சேர்ந்தவங்க ஜெயலலிதா. இதெல்லாமே வந்து கொஞ்சம் அது வந்து அந்த ஒரு அவங்கள கன்சாலிடேட் பண்ணி அவங்களுடைய வாக்குகள் அல்லது அவங்களுக்கு கிடைக்கிற சீட்டு தான் வந்து டிசைட் பண்ணுங்கிற நிலைமை இல்லாமல் போயிடுச்சு. நான் டெஃபினட்டாக திராவிட இயக்கத்தையும் சொல்லுவேன். இந்த காஸ்ட் தான் வந்து டாமினேட்டிவ், நம்பர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அரசியலா முக்கியத்துவம் கிடைக்கல. உங்க ரிசர்வேஷன்லாம் எல்லாருக்கும் வேணும், எண்ணிக்கை அதிகமாக உள்ளவங்களுக்கு வேணும்னு பெரியார் அண்ணாலாம் அவங்களுடைய திமுகலாம் போராடி இருந்தா கூட ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள காஸ்ட்டுக்கு வந்து இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கிடைக்கல. விச் இஸ் கியூரியஸ். ஏன்னா வந்து நீங்க இப்போ ஆந்திராவில் கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரி காப்பு சமுதாயத்துக்கு கிடைக்காம இருந்தது. அவங்க வந்து நாங்கள் சீஃப் மினிஸ்டர் வர முடியல, சிரஞ்சீவி பவன் கல்யாண். இப்போ அவங்களுக்கு கூட ஒரு விதமான கன்சாலிடேஷன் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தோத்துட்டு இருந்த பவன் கல்யாண் ஜெயிச்சு இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா, ஸோ அந்த காஸ்ட் கூட ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. கேரளாவில் இருக்கிற ஈழவாஸ் வந்து இப்போ சிபிஎம் டாமினேட் பண்ண அதே இம்பார்ட்டன்ஸ் மீண்டும் இங்க ராமதாஸுக்கு கூட ஆரம்பிக்குமா? இல்ல லுக்ஸ் வெரி டிஃபிகல்ட்டிங்க. அதுதான் இங்க தமிழ்நாட்டுடைய ஒரு பெக்யூலியர். திரு ரவீந்திரன், இந்த இரண்டு கட்சிகள் தேமுதிக பாமக ரெண்டு பேருடைய கூட்டணி கணக்குகளுமே மாற தொடங்குதா? இன்னைக்கு வந்து தேமுதிக தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, பாமக என்டிஏல தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அதில் அண்ணாமலைக்கு கைதுக்கு அவங்க கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க, அன்புமணி அறிக்கை வெளியிட்டாரு. அடுத்து அதிமுக எதிரணியான பல போட்டியாளர் அணியான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பாஜகவும் ஆதரவு கொடுக்கல, பாமகவும் ஆதரவு கொடுக்கல, அதில் ஒதுங்கிட்டாங்க. ஸோ அதிமுக பின்னாடி நின்று போய் நம்ம அஸ்ஸான் டேட் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் அவங்களோட முடிவு. தேமுதிக எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? தேமுதிக ஷிஃப்ட் ஆனது, தேமுதிக அதிமுகவோட கூட்டணி கட்சி. பெரிய முக்கியத்துவத்தை போராட்டங்கள்லாம் தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி எல்லாம் கொடுத்ததை நம்ம கண்கூடா பார்த்தோம். அவங்களும் அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறத தான் உறுதிப்படுத்தினாங்க. இப்போ கூட கூட்டணி விட்டு வெளியேறுன்னு சொல்லலை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவின்னு வரும்போது அதிருப்தி தொடங்கிடுச்சா? அதில் தான் அதிருப்தி தொடங்கிச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர், பட் அதை வெளிப்படுத்தினால தவறிழைச்சிட்டாரு. நாங்கள் எங்கே அக்ரிமெண்ட் கொடுத்தோம் அதுன்னு ஓப்பனாக தேமுதிகவை சினப் பண்ணிட்டாரு. அவர் தேமுதிகவை சினப் பண்ணிட்டாருன்னா என்னோட பார்வை
தம்பி அக்னீஸ்வரன் எங்கள் கட்சிக்கு காரங்க நிறைய தலைவர் இருக்காங்க, யாருக்கும் இல்லைங்கிறதுக்காக தான் சொன்னாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கலாம். என்னோட பார்வை, அவர் தனக்கு முக்கியமான கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கருதுறார். காரணம், அவர் ஏரியா வைஸ் பார்த்தா அவர் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு பலம் உள்ள சேலம், தர்மபுரி, சிதம்பரம், தென் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த பகுதியில் தான் அவர் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு பதவியை வந்து பாமகவுக்கு கொடுக்க யோசிக்கிறார் இபிஎஸ். பாமகவுக்கு இப்பவும் கொடுக்க மாட்டார். இப்போ கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு ஜெயந்த் சௌத்ரி அகிலேஷ் யாதவ் கிட்ட ராஜ்சபா வாங்கினாரு, மோடி கிட்ட அமைச்சரவையில் இருக்கிறாருங்கும் போது 26ல் தான் ராஜ்சபா பற்றி அவர் முடிவெடுப்பார். இப்போ தேமுதிகவுக்கு இப்போ கொடுக்கறதுனால ஏன் பாமக கோச்சுக்க போகுது? கொடுக்கலாம். இப்போ கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதான் என்ன செய்தியை சொல்லுது தேமுதிக? அது எனக்கு தேமுதிகவோட பாமக முக்கியங்கிற செய்தி அவர் சொல்றாரு. தேமுதிக அவருக்கு கூட்டணி கட்சி, எல்லாம் நின்று 39லையும் தோத்து போனாங்க. ஓரளவு நெருங்கி வந்ததுன்னா விஜயபிரபார் நெருங்கி வந்தார். அது கடைசி நேரத்தில் கவுண்டிங் அது இதெல்லாம் வந்து அவர் தோத்ததா அறிவிக்கப்பட்டார். 2026ல் விருப்பப்பட்டா வாங்க, இல்லைன்னா வரணும்னு அவசியம் இல்லைன்னு தேமுதிகவுக்கு இபிஎஸ் சொல்லியிருக்காரா? எனக்கு வந்து பாமக தான் முக்கியங்கிற மெசேஜை மனசுல வச்சுட்டு தான் அதை பேசியிருக்கிறார். பாமக தான் முக்கியங்கிற அந்த மெசேஜுக்கு காரணம், இவருக்கு சீட் வினபிலிட்டி உள்ள இடங்கள், அதுல வந்து பாமகவுக்கு தான் ப்ரூவ்டு ஓட்ஸ் இருக்குது. அப்போ பாமக இருந்தா அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு எடப்பாடியில் வெற்றி உறுதி. 90,000 ஓட்டில் பாமக கூட்டணியில் வெற்றி பெற்றார். ஸோ அந்த வெற்றி உறுதி. அந்த சென்சிட்டிவ் கம்யூனிட்டி ஒரு கட்டத்தில் அவங்க எடப்பாடி பழனிசாமி 3வது அனுப்பியிருக்காங்க இதே எடப்பாடியில். ஸோ அந்த கம்யூனிட்டி விஷயத்தில் சான்ஸ் எடுக்காண்டாம். 2வது, அவர் விக்கிரவாண்டியில் ஒரு போலரைசேஷனுக்கு கோட்டை விட்டுட்டார். களத்துக்குள்ளே நின்றுக்கணும். அவர் களத்துக்குள்ளே நிற்காத சூழ்நிலையில் அவர் நினைச்ச மாதிரி விக்கிரவாண்டி முடிவு அமையல. அது போலரைஸ் ஆயிட்டு, 1 இயர் நான் 1 இயர்னு போலரைஸ் ஆயிட்டு. சுமார் 23% ரெட்டையில வாக்குகள் நம்ம ஊடகத்தில் இங்க இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம களத்தில் இங்க ஊடகத்தில் யாரை கேட்டாலும் ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போகாது, ரெட்டைலைக்கு போட்டோமே கையை வெட்டினாலும் உதயசூரியனுக்கு போட மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 23% நான் 1 இயர் ஓட்ஸ் வந்து திமுக கழகத்துக்கு போயிட்டு அவங்க 63% வாக்கு வர போலரைசேஷனில் உயர்ந்து போயிட்டாங்க. அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு 50 பூத்தில் லீடு காட்டியிருக்கிறாங்க. இதே இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியோட 2 பூத்தில் தான் ஈரோடு கிழக்கில் அதிமுக லீட் காட்ட முடிச்சுன்னா இவங்களுக்கும் கவுண்டர் போலரைசேஷன் ஆயிட்டு. அப்ப இந்த போலரைஸ்ட் பொசிஷன் வட தமிழகத்தில் இருக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு சான்ஸ் எடுக்க முடியாது. அப்கோர்ஸ் அவரு பாமக இல்லாத கூட்டணியை இபிஎஸ் ஆல நினைச்சு பார்க்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் வரணும் அல்லது பாமக வேணும். இந்த 2 பேரும் யாராவது ஒருத்தர் வேணும். இப்ப தேமுதிக வந்து எங்க ஷிஃப்ட் ஆவாங்க இறுதியா? தேமுதிக வந்து 2011 கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை முடிவு பண்ணார். 16லையும் முடிவு பண்ணியிருக்கலாம். அவர் டிசைடிங் ஃபேக்டருங்க ஐயா மூப்பனார் அரசியலை விட்டுக்கிட்டு மீண்டும் கிங் ஆகணும்னு நினைச்சு பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அந்த 11க்கு பிறகு அவருக்கு தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு வரல. இப்போ பிரேமலதா அம்மையார் அவங்கள வந்து 2021 இதே பாமக விஷயத்துல ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்கக்கூடாதுன்னு தந்தை பெரியார் மண்ணில் ஒரு பெண் தலைவர் தான் துணிச்சலா தவறு நடக்குதுங்கிறத சுட்டி காட்டினவங்க இவங்க பிரேமலதா அம்மையார். அந்த இடம் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கனால அவர் கூட்டணியில அவங்கள சேர்க்கல. அதற்கு பிறகு 2024 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வரல. அந்த சூழ்நிலையில் அவர் 5 எம்பி சீட்டை தேமுதிக கொடுத்தாரு. கொடுத்ததுல என்னோட பார்வையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, தென் மாவட்டங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பார்த்தா கூட கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வட மாவட்டத்திலையும் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் வெற்றி பெற வாக்கு சதவீதம்ங்கிறது எவ்வளவு இருக்கு தேமுதிக? அது நம்ம அசஸ் பண்ண முடியாது. என்னோட பார்வையில் கொஞ்சம் அதிகமாட்டே நான் கணக்கிடுறேன். அது தலைவர்கள் என்ன கணக்கிடுறாங்க, எவ்வளவு சதவீதம்? ஒரு 4% வரை குறைஞ்சபட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கிறது என்னோட பார்வை. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி வந்து ஒர்க் அவுட் பண்ணி இருக்குது. அது ஏரியா வைஸ், தொகுதி வைஸ், செக்மெண்ட் வைஸ் 21ல இருந்து 24 அந்த 3 வருஷத்துக்குள்ள 3% உயர்ந்து கட்சி உயர்ந்தது நான் சொல்ல வரல. விஜயகாந்துக்கு சிம்பதி ஒர்க் ஆயிருக்குது. ரகு சொன்ன மாதிரி 0.4 போனவங்க அரை கூட இல்ல, அதுக்கு கீழே போனவங்களுக்கு 5 சீட்டு கொடுக்கிறாருன்னா எடப்பாடியும் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். விஜயகாந்துக்கு சிம்பதி ஒர்க் அவுட் ஆகும்னு தான் அதை கொடுத்தாரு. ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத சாட்சியா சொல்லணும்னா இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணிக்குள்ள நின்னவர்
தென்காசி கேண்டிடேட் அவர் வருங்காலங்களில் எந்த அளவுக்கு தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணி சொல்லுவார். அதே மாதிரி தூத்துக்குடி தொகுதியிலையும் திருச்செந்தூர், தென் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி போன்ற தேமுதிக வாக்கு நிரூபிக்காத இடங்களை விட தேமுதிக வாக்கு நிரூபித்த விளாத்திகுளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி போன்ற இடங்கள்ல நல்ல ஓட்ட அவங்க திமுக அகாமடேட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. இறுதியா கண்டிப்பா இருக்குது. திமுக இதை எப்படி பார்ப்பாங்கன்னா சோசியலி பார்ப்பாங்க. பகுதி பெரும்பான்மை ஜாதிகளோட ஆதிக்கம் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் வந்துட்டு திமுகவும் அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருந்துதான் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அந்த பகுதி பெரும்பான்மை நியூமரிக்கலி ஸ்ட்ராங் ஏரியா வைஸ் காஸ்ட் ஆதிக்கத்துக்கு தான் திமுகவும் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு 1/3 ஓட்டு கிடைக்கும். இவர் செந்தில் பாலாஜினாலும் சரி, அவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், செலவு கணபதி, துரைமுருகன், இதனாலும் சரி 1/3 ஓட்டு எடுத்துருவாங்க. மீதி ஓட்டை கன்சால்டேட் பண்ணி தான் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அந்த கன்சால்டேஷனுக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இமேஜி மிகப்பெரிய அளவில் உதவும். இவங்களும் பாமக வந்து என்டிஏ உடைய இருந்துருவாங்களா இல்ல அதிமுக நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு? அது நாம இன்னும் அடுத்த பிப்ரவரி வர பேசலாம். 2026 பிப்ரவரி வரை பேசலாம். இது நாம அதை முடிவெடுக்க முடியாது. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். உங்களுக்கே தெரியும் 10 சீட்டுக்கு பாமக பாஜக கூட கமிட் பண்ணுவாங்கன்னு நானே நினைக்கல. கமிட் பண்ணதுல சந்தோஷப்பட்டேனே தவிர ஒரு 13 சீட்டாவது வாங்கிட்டு தான் கமிட் பண்ணுவாங்க. வடதமிழகத்துல பாஜக அதிக சீட்டுன்னு பாப்பாங்களா சட்டமன்ற தேர்தல் வரும்போது, இல்ல வின்னபிலிட்டின்னு பாப்பாங்களா பாமக? அது அவங்களுக்கு வின்னபிலிட்டின்னு பார்த்தா சந்தேகமே இல்லாம அதிமுக கூட்டணி தான் அவங்களுக்கு கூடுதல் பலம். பட் அவங்க ஃபியூச்சர் பொலிட்டிக்ஸ் பாக்குறாங்களா, பில்டின் நெகட்டிவ் ஓட்ஸ்ல நம்ம ஜெயிக்கலாம்னு நம்பி போறாங்களா, எல்லாமே வந்து இறுதியில தான் முடிவு தெரியும். ஆஃபர் அக்செப்டன்ஸ்ல அது இருக்குது. நான் மறுக்க வரல. எடப்பாடியால எம்எல்ஏ ஆக்க முடியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்னோட பார்வையில் ஒரே கட்சி தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவோட போனா வெற்றி வாய்ப்பு இருக்குது. சேலம், தர்மபுரி உண்மை. பட் அவங்க என்ன செய்ய போறாங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். ஓகே திரு அக்னீஸ்வரன், 2 கட்சிகளுடைய கூட்டணி கணக்குகள் மாறுற மாதிரி தெரியுதா தற்போது இருக்கிற வானிலையை வச்சு பார்க்கும்போது? மாறுறது மாதிரி சூழல்கள் இருப்பதா நம்ம அனுமானிச்சிட்டு இருக்கோம். ஆனா மாறுமா மாறாதான்றது தெரியல. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களாலேயே கணிக்க முடியலன்னா ஆஃப்டர் ஆல் அக்னீஸ்வரனால என்னத்தை கணிக்க போகிறேன்? இது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்குறது சார், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்குகள் 4.2%. தேமுதிக வாங்கிய வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் 2.5%. அதிமுக 21.5%. அப்ப இது நாடாளுமன்ற தேர்தலில் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அப்ப சட்டமன்ற தேர்தலில் 2021 யாரு அதிகமா இது பண்ணது? திமுக. 2வது அதிகமா வாங்கினது யாரு? 33.4% அதிமுக. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய இந்த எதிர்மறை வாக்குகள் அடுத்த ரவுண்ட்ல அண்ணன் சொல்லுவாரு, அதெல்லாம் எதிர்மறை வாக்குகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இந்த ரவுண்ட்லயே சொல்லிடுவாரு. இந்த ரவுண்ட்லயே சொல்லுவாரு. ஆனாலும் ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை பதிஞ்சுக்கிட்டாரு, பதிய வச்சாரு. இவரு எப்படி பேசுவாருன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவரு இப்படி பேசுவாரு. நான் எப்படி பேசுவேன்னு மக்களுக்கு தெரியாதா? ஆனாலும் கூட இங்க ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டாரு. இப்ப என்னன்னா ரகு சாருக்கு அவர் சொல்லலன்னு ஒரு வருது, அவரையும் அடுத்து சொல்லுவேன். இப்ப என்னன்னா இங்க இண்டிவிஜுவல் திங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ யார் எங்க போவாங்க அப்படின்றத இதன் மூலம் கணிக்க முடியுமா? இப்ப நீங்க சொல்லுங்க. அவசியம் மெகா கூட்டணின்ற ஒரு அவசியம் வந்து அதிமுகவுக்கு தானே இருக்கு. திமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கு. கூடுதலா யாராவது வந்தா அவங்களுக்கு பலம். தேமுதிக வந்தா பலம், பாமக வந்தா பலம். ஆனா ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம்னு அதிமுகவுக்கு தானே இருக்கு. அதனாலதான் அவங்க இந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த கட்சிக்கு நலன் பயக்குது அப்படிங்கிறத கடந்து அதிமுகவுக்கும் என்ன நலன் பயக்க போகுதுங்கிறதும் பேசுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் அதிமுக பத்தி இவ்வளவு கவலைப்படக்கூடிய நாம, ஆளுகிற கட்சி ஒரு நாளைக்கு 5 கொலை நடக்குது, அதை பத்தி யாரும் கவலைப்படல. வாக்கு வங்கிகளாகத்தான் அரசியல் கட்சிகள் பாக்குறாங்க. ஒரு வளமான தமிழ்நாட்டை, வளர்ச்சியான தமிழ்நாட்டு, அதை தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க என்னன்னா, நீங்க ஒரு தலைப்பு அதான் வச்சிருக்கீங்க. என்ன தலைப்பு வச்சிருக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து திரு அப்பாவையா சபாநாயகர் இதுல வந்து பாமக பங்கேற்கல. சரி, பாமக பங்கேற்கல. தமிழ்நாட்டுல அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல புறக்கணிக்கிறாங்க. அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் 63.
அதே மாதிரி அதை எதிர்த்து ஆளுகிற கட்சிக்கு கூட்டணிக்கு ஆதரவாக விழுந்தது 154. அப்ப 63 154 217. 217ல 234ல 217 போயிடுச்சுன்னா மீறி 17 பேர் சட்டமன்றத்துக்கு வரலையே. பாமக 5 தானே, பாஜகவும் புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப மீதி அது 4 தானே. அப்ப மீதி என்னன்னா மீதி 17 பேர் வரலன்னா அப்ப அந்த 17 பேரை வச்சு நீங்க எது அரசியல்ல நீங்க கணிக்க மாட்டீங்க. இவங்களாம் தான் ஸ்லீப்பர் செல்லுன்ற நான் சொல்ல வரல, நாங்களா புரிஞ்சு அப்படி ஒரு அனுமானத்தை நாம எடுத்து முன்னாடி விடுறோம். இப்படி எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்து அந்த 64 65ஓட அந்த 17 சேர்த்தா கூட நம்பர் 1 பெருசா வரலையே அதிமுகவுக்கு. அது நீங்க இப்ப 2025ல தானே இந்த கேள்வி கேக்குறீங்க. இன்னும் பாருங்க, பொறுங்க. திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில உங்க கூட இவங்க எல்லாரும் தானே கை கோர்க்கணும். இல்ல இவங்களுக்கே மாற்று சிந்தனைகள் வர தொடங்கிடுச்சா பாமகவுக்கு தேமுதிகவுக்கு? ஏன்னா 2-3 தினங்களுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி தான் 2026லன்னு திரு அன்புமணி பேசுறாரு. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்காத அந்த அதிருப்தியில அவங்க திமுக அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டுறாங்கன்னா அதிமுக அமைக்கக்கூடிய மெகா கூட்டணி தானே திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்ற முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நீங்க திமுக ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்குது. அண்ணன் பேசுகிற போது சொன்னாரு 39லும் அதிமுக தோத்துச்சு, பேர் சொல்லாம 39ல எதிர்க்கட்சி தோத்துச்சு அப்படின்னு. அப்ப அதை கொஞ்சம் நடுநிலையாவும் கொஞ்சம் பேசணும். நாங்களும் 39ல தோத்தோம், அதிமுகவும் தோத்துச்சுன்னு சொன்னா அது உண்மையான ஜனநாயக பார்வை. ஆக நாங்க ஜெயிச்சிட்டோம் அவனே அடுத்து சொல்லுவாங்க இத்தனை இடத்துல நாங்க 2ஆம் இடம் 3ஆம் இடம் இது பின்னுக்கு தள்ளிட்டோம். அதிமுக பல இடங்கள்ல நான் கேக்குறேன், நீங்க எத்தனை இடத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றீங்க அதை சொல்லுங்கன்னா அது இல்ல. இன்னொரு விஷயம், 3 கட்சிகள், அந்த 3 கட்சிகளையும் நீங்க உங்க சின்னத்திலே நின்று ஜெயிக்க வச்சீங்க. அவர்கள் வாங்கிய வாக்குகளை ஏறத்தாழ 9.5 லட்சம் 10 லட்சம். அந்த 10 லட்சம் வாக்குகளை கழிச்சிட்டீங்கனால உங்களுக்கு 11% குறையும். இருதுருவ அரசியல்ல நீங்களும் திமுகவும் வலுவா இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க 2ஆம் இடம் கட்டாயம் வந்துட்டா இந்த பேச்சே இல்லை. ஆனா பாஜக வளரவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு உங்களை டெபாசிட் இலக்க வச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க 3ஆம் இடம் போறீங்க, சில இடங்கள்ல 4ஆம் இடம் வர்றீங்கிறதுனால தான் அதை பேச வேண்டியதா இருக்கு. நான் பாஜக வளரவே இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா இன்னொருத்தங்க 39 இடத்துல தோத்தாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா சார்? நீங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்கன்றேன். சமமா பாருங்க. வெண்ணையும் சுண்ணாம்பு ஒரே கண்ணுல வச்சா இது எப்படி? வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்டிஏக்கு. வெற்றியா? அப்ப நீங்க வெற்றியாளரா? இப்ப இல்ல, அடுத்தது வெற்றி பெறுவோம். எப்போ? அப்ப பேசிக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை மட்டும் குற்றம் சாட்ட தெரிஞ்ச உங்களுக்கு இதான் டிஸ்மேண்டல் பாலிடிக்ஸ். இது ஒரு கட்டடத்தை உடைக்கின்ற வேலை. 6 மாசத்துக்கு 1 வருஷம் ஆகும் ஒரு கட்டடத்தை உருவாக்குறதுக்கு. ஆனா ஜேசிபி வச்சு பொக்லினை வச்சு 3 மணி நேரத்துல எவ்வளவு பெரிய கட்டடத்தை உடைச்சிடலாம். அந்த வேலையை தான் இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அண்ணன் ரவீந்திரசாமி உறுதுணையாக பக்கபலமாக இருக்கிறார். அது சாத்தியமாகுமான்னு தெரியல, மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனா இங்க நீங்க சொல்றீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஏன் அப்பா வையாது போல அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நியமங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் அரசியலுடைய கணக்குகள். இந்த கணக்குகள் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்படி தீர்மானிக்க போகிறது? எதிர்த்தரப்பு பலம் பெறாங்கல்ல. இப்ப இவங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு எதிரானதா இருக்கு, அதிமுகவுக்கு எதிரானதா இருந்தா எதிர்த்தரப்பு தானே பலம் பெறுவாங்க. அது திமுக அணி பலம் பெறவோ இல்ல என்டிஏ அணி பலம் பெறவோ தானே வாய்ப்பு இருக்கு. இதுல நீங்க சொல்றீங்கல்ல திமுகவுடைய அதிருப்தி இருக்கு, அது மட்டும் வாக்குகளா மாறிடும்னா கூட்டணி பெரிய ரோல் பிளே பண்ண போறதே இல்லையா 2026? நான் இப்ப கேக்குறேனே, கூட்டணி பலமா இருக்குது. 13 கட்சிகள் இருந்து பல கட்சிகள் இருக்காங்க. பல கட்சிகள் என்ன நேத்து நடந்த அந்த திருநெல்வேலி கொலையை கண்டிச்சிட்டாங்களா? பலமா அதுதான் வாக்கு வங்கின்னு சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்காக இருக்கிற கட்சி அதிமுக, வாக்கு வங்கியை மட்டுமே கூட்டணியை தக்க வைப்பது மட்டுமே இருக்கிறது திமுக. இல்ல திமுகவையும் அதிமுகவையும் உடைத்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டத்துக்குள்ள மத்திய அரசு மாநில அரசு, இந்த கூட்டத்துக்குள்ள புதுசா தாவேகா, எப்போதும் தனித்தே வேட்டையாடக்கூடிய நாம் தமிழர், எல்லாரும் முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர்ன்றாங்க. ஆனா உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறதா? யாருக்கு அதிக பலவீனம்? இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்ல யாருக்கு அதிக பலவீனம்? யாருக்கு அதிக? இந்த தேர்தல்ல இது அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்டாலே தலை சுத்திரு சார். இல்ல எந்த கட்சிக்கு? நீங்க தானே இப்போ 10 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருந்து
திமுக வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்றீங்க. திரு சீமானுக்கு தெரியும் வாக்கு சதவீதத்தை உயர்த்த மட்டும்தான் முடியும்னு தெரியும். என்டிஏவுக்கு தெரியும் வாக்கு சதவீதத்தை உயர்த்த மட்டும்தான் முடியும் இந்த தேர்தல். விஜய்க்கு தெரியும் இந்த தேர்தல் முதல் தேர்தல் வந்தா லாபம் போனா ஒன்றும் நஷ்டம் இல்லைங்கிறதும் தெரியும். திமுக ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணியோட இருக்கிற போது யாருக்கு இந்த தேர்தல் அதிக முக்கியத்துவம்னா மீண்டும் வந்து அதிமுக கிட்ட தானே நிக்குது அந்த விவாதம். அதிமுக நிக்குதுன்னு சொன்னா கூட ஆக அந்த கூட்டணி அமைப்பதில் அவங்களுக்கு முதன்மையான இதுல அக்கறை செலுத்துவாங்க. அதையும் தாண்டி அவர்களாகவே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது. பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது இல்ல, பெரிய விஷயமா இருக்காது போறது இல்ல. அது இல்லாததனாலதான் இன்னைக்கு தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் மாநில அரசு பதில் இல்லை. திரு சுகுணா, தேமுதிக பாமக தொடர்பான அப்சர்வேஷனை சொல்லுங்க. நான் திரு அக்னி சொன்னதுல இருந்து அடுத்த கேள்விக்கு நான் வரேன். என்ன நிலைப்பாடு எடுக்க அவங்க வாய்ப்பு இருக்கு? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டு கட்சிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்னா அவங்க வந்து எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலுமே அந்த கூட்டணியோட அது வந்து தேர்தலோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனநிலையில் தான் ரெண்டு கட்சியுமே இருப்பாங்க. இப்போ மற்ற கட்சிகள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா அது வந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டணியினுடைய எல்லா செயல்பாடுகளையும் ஆதரிக்கிறது. அதிமுக கூட்டத்தில் கடந்த காலத்தில் ஒரு இந்திய குடியரசு கட்சியோ இல்லை மற்ற கட்சியோ இருக்கிறது. ஈவன் இப்போ புரட்சி பாரதமோ அல்லது கிருஷ்ணசாமியோ யாரோ இருந்தாலுமே கடைசி வரைக்கும் பல விஷயங்களில் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து ஆதரிப்பாங்க, அந்த கூட்டணியோட ஸ்டாண்டை. பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்க அந்த தேர்தலுக்காகத்தான் அந்த கூட்டணியை தவிர அது எல்லா செயல்பாடுகளையும் ஆதரிப்பது. அடுத்த தேர்தல் நிலைப்பாடு கூட மாறும். இப்ப நீங்க அந்த ஸ்டாண்டை வச்சு மட்டுமே நீங்க முடிவெடுக்கணும். இப்ப நீங்க வந்து அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவங்க கலந்துக்கல அப்படிங்கிறனால அவங்க அதிமுகவை நிராகரித்து விட்டார்களானா தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் வந்து அவங்க பிஜேபிக்கு எதிராகத்தான் போய் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்ப பிஜேபி அவர்கள் நிராகரித்து விட்டார்களா அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் வந்து தேமுதிக இதோட தேமுதிக என்னன்னா வந்து அது கூட்டணி அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகே வந்து அதை பற்றிய நிலைப்பாடு இல்லை. நீங்க இப்ப தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பிரேமலதா பாராட்டுறது மட்டும் இல்ல, ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்ததற்கு பிறகு தான் தேமுதிக கூட்டணி உருவாகுது. அப்ப இது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட பட்ஜெட்டை வந்து விமர்சிக்கிறார், பிரேமலதா பாராட்டினாங்க. ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில அவங்க இல்லை, அப்பயுமே வந்து பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் வந்து தேசிய கீதத்தை 2 தடவை போடணுங்கிறப்ப அவர் விருப்பப்படுறாரு 2 தடவை போடுங்கன்னு பெப்சி உமா சாய்ஸ்மை தான் அவங்க சொன்னாங்க. அதனால வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு மட்டுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இப்போ பாமக தேமுதிக அந்த கடந்த கால வரலாறு பற்றி சொன்னார்ல, அது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அது சொல்லக்கூடிய அவருடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கேஸ்ட் ஐடென்டிட்டி தான். இப்போ வந்து இப்போ கேஸ்ட் ஐடென்டிட்டி உள்ள ஒரு கட்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரங்களில் வந்து வாக்குகளை வாங்க முடியுமே தவிர ஆட்சியை வந்து அது பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். இதுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க கூட்டணியாக பலத்தை கொடுக்க முடியல, கூட்ட முடியுமா? அதுதான் அந்த அந்த வட்டாரங்கள் இப்ப வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கணிசமான வாக்குகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முயற்சி பண்றாங்கன்னா வந்து நாங்க தான் வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போறோம், முதல்வர் வேட்பாளர்ங்கிறத தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து வன்னியர்களுடைய அரசியலை பற்றி மட்டுமே பேசுறது, அப்புறம் ஒரு பொது அடையாளத்துக்கு போனாங்க, தமிழ் தேசிய அடையாளம், திருமாவளவனோட கைகோர்ப்பது, திருப்பி வந்து சாதி அடையாளத்துக்குள்ள திருப்பி இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ராமதாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் ரெண்டுலையுமே வந்து பெரிய அளவிலான ஒரு வெற்றிங்கிறது அவருக்கு கிடைக்கல. குறைந்தபட்சம் ரெண்டுலையும் கம்பேர் பண்ணப்ப அந்த சாதி அடையாளத்துக்குள்ள இருக்கிறது தான் ஓரளவுக்காக ஒரு கணிசமான பலன் கிடைச்சது. ஆனால் அந்த முதல்வர் வேட்பாளர் அல்லது ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது ஏன் போல அப்படிங்கிறப்ப ரகு சொன்னது மாதிரி அதுல வந்து ஒரு முற்போக்கான அம்சங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் மக்களுடைய மனநிலை என்னன்னா ஒரு பெரும்பான்மை ஜாதி இன்னொரு பெரும்பான்மை ஜாதி தமிழ்நாட்டில் ஒத்துக்காது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த யார் ஒருத்தர் முதல்வர் வேட்பாளர் வந்தாலும் இன்னொரு பெரும்பான்மை ஜாதி ஒத்துக்கிறது வந்து அரசியல் மட்டும் இல்ல, சினிமாவில் கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அல்லது கதாநாயகர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை ஜாதி அல்லது தமிழ் அடையாளத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்களை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களே தவிர நீங்க தமிழ் அடையாளம் வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கேஸ்ட் ஐடென்டிட்டி வந்துருது. அப்ப இந்த பெரும்பான்மை அடையாளங்கிறது இன்னொரு பெரும்பான்மை ஜாதி வந்து ஒத்துக்கிறது கிடையாது. இது அரசியல் சினிமா ரெண்டுமே வந்து தமிழ்நாடு தான் கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு போயிட்டாரா திரு அன்புமணி ராமதாஸ்? ஆமா, ஏன்னா வந்து அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்பயுமே அவங்க சொல்றாங்க அடுத்து எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஆனா அவங்களுக்கு வந்து அமைக்கிறது இருக்கிற யதார்த்த சிக்கல் புரியுது அவருக்கு. ஆமா, அந்த சிக்கல் இருக்குது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்க வந்து கடந்த காலத்துல வந்து கூட்டணிலாம் நிறைய பண்ணா கூட தொடர்ச்சியா ஏதோ ஒரு வகையில் இயங்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சேடோ பட்ஜெட் வெளியிடுறதால எல்லா இஷ்யூஸ்லயுமே தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால ஓரளவுக்கு அது உயிர்ப்போட இருக்கிறாங்க. ஒண்ணு அந்த சாதி அரசியல்ங்கிறது அவங்களுக்கு பழைய அளவுக்கு இல்லைனாலுமே கூட வன்னியர்களுடைய ஓட்டு வந்து முழுக்க பாமக இன்னைக்கு உழுகுதான்னு கேட்டா அப்படி சொல்லவும் முடியாது. அன்புமணி ராமதாஸே வந்து திணறினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம். நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணிக்கு ஆனால் சௌமியா அன்புமணி கடைசி வரைக்கும் போராடினாங்க.
முழுக்க வந்து இலக்கலை நான் சொல்லும் பழைய அந்த வன்னியர் சாதி ஓட்டுங்கிறது முழுக்க கன்சால்டேட் ஆகி பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கல. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மூலதனம் அதுதான், அது மட்டும் தான். அதனாலதான் வந்து திருப்பி திருப்பி அதைத்தான் அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இன்னொன்று வந்து தொடர்ச்சியா ஏதோ ஒரு இஷ்யூல தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த கருத்தும் இப்ப நீங்க தொலைக்காட்சி விவாதங்களில் கூட தேமுதிக வரதில்ல, எந்த ஒரு இஷ்யூனும் அதை பத்தி எந்த விதமான கருத்துமே சொல்லல. அப்படிங்கிறப்ப அப்ப எந்த அரசியலை வச்சு நீங்க வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்குவீங்கிறது. இப்ப உண்மையே நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து விஜயகாந்த் வந்தப்போ ஒரு எழுச்சி இருந்தது இல்லையா? 2006 வந்து அவர் வந்து குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குறாரு. 2014 தேமுதிக கூட்டணிக்கு வைக்கணுங்கிறதுல திமுக அதிமுக ரெண்டுக்குமே பலமான போட்டி இருந்தது. கலைஞர் வந்து பழம் நிலவி பாலியல்னாரு, கடைசியில் அதிமுக கூட்டணிக்கு போனாரு. அந்த தேர்தல் மட்டும்தான் தேமுதிக வந்து பெருவாரியா வெற்றியை பெற்ற தேர்தல். 2014 தேர்தலில் பிஜேபி கூட்டணியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. 16 தேர்தலில் வந்து சொன்னார் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இல்ல விஜயகாந்த் இருந்தப்பயே சதவீதம் உயர்ந்திருக்குன்னு இல்ல விஜயகாந்த் இருந்தப்பயே அந்த கட்சி வந்து பலவீனமாயிருச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் அமையல, மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே அமைஞ்சது. கடைசியில தான் விஜயகாந்த் அங்க போய் சேர்ந்தார். அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதுலயுமே வெற்றி பெற முடியல. விஜயகாந்த் இறந்தப்போ ஒரு சிம்பதி இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து அந்த தேர்தலில் மட்டும், விருதுநகர்ல மட்டும் அது வந்து விஜயபரவான கை கொடுத்தே தவிர இந்த சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஜயகாந்த் இருந்தப்பே விஜயகாந்துக்கு அது பெருசா கை கொடுக்கல. விஜயகாந்த் இறந்தப்ப திமுக இதெல்லாம் புரிஞ்சு அகாமடேட் பண்ணிக்குமா பண்ணாதா? அவர் திமுக பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றாரு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க அதிமுக கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்கன்னா அதுக்கான மிக முக்கியமான காரணமே ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற பிரச்சனை தான் வந்து. அதனாலதான் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா பாமக கூட்டணியில் சேர்த்தா அதிமுக கண்டிப்பா பலம். தேமுதிக இருக்கனால பெரிய பலம்லாம் அதிமுக கிடையாது. அப்ப இவங்க திமுக கூட்டணிக்கு போனாலும் திமுக கூட்டணி ராஜ்யசபா சீட்டு தருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அங்க ஏற்கனவே கமலஹாசன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க உடனே வந்த உடனே எல்லாம் அவங்க வந்து தர மாட்டாங்க. தர்ற அளவுக்கான ஒரு பெரிய பலமும் பெரிய ஆதாயமும் தேமுதிக இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஏற்கனவே அவங்களுடைய கூட்டணிங்கிறது பலமாகத்தான் இருக்குங்கிறப்ப தேமுதிக வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இல்ல. சீட் ஷேரிங்ல நிறைய பிரச்சனைகள் வரும். யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குறது அப்படிங்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வரும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினாதான் பாட்டாளி மக்கள் கட்சி வர முடியும். அது பாமக வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழல அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியான நிலைமை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறதா இருக்கக்கூடிய. திரு ரகு, தேமுதிக அதிமுக கிட்ட இருந்து அதிருப்தி காரணமா விலகி நிற்கிறாங்கன்னு பேசணும். பாமக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்காம பாஜக எடுத்த நிலைப்பாடோடு ஒத்து போறாங்கன்னு நம்ம பேசணும். இதுல இபிஎஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரா? தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் வேறு இடம் இல்லை, அவங்க எப்படியும் அதிமுக நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று பாமக தனியாவோ இல்லை என்டிஏ கூட்டணியாகவோ சேர்ந்தோ தேமுதிக நிச்சயம் வந்துடும் அதிமுக கூட்டணிக்குள்ளன்ற நம்பிக்கை இபிஎஸ். பிஎம்கே அப்படி அவர் நினைக்க மாட்டார். பிஎம்கே வேணும் தான் நினைப்பார். ஏன்னா வட மாவட்டங்கள்ல அவங்களுடைய சப்போர்ட் தேவை. அவங்களுக்கு அந்த 5%ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா அவருக்கு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என்டிஏவோட போறத இபிஎஸ் விரும்ப மாட்டாரு. என்டிஏ இங்க வந்ததுன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் தானே. ஒரு சாமியார் சொன்ன மாதிரி கதவை திறந்து வை காத்து வரட்டும்னு எல்லா பக்கமும் திறந்து தானே வச்சிருக்காங்க அவங்க. இப்ப என்ன இப்ப எங்களை பத்தி பேசினாரான்னு கேட்டாரு எடப்பாடி. அது என்ன அர்த்தம் அதுக்கு? ஐ மீன் பிஜேபியோட போக விருப்பம் இல்லைன்னா கூட அந்த எல்லாரும் நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க டிவிக்கு பக்கம் போவோமா அல்லது வந்து பிஜேபி பக்கம் போவோமாலாம் இப்ப சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஏன்னா கட்டன் ரைட்டா சொல்லிருக்கலாம்ல, பிஜேபியோட கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜென்ரலாவே கொஞ்சம் கோவப்பட்டே பேசுறாரு. திரும்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்களோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்ல அவர் எங்களை பத்தி பேசல. அது கிளியர் கட்டா ஏடிஎம்கே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. நோட்டா கட்சி நீங்க எங்களால தோத்தனீங்க யாரை சொல்லுவாரு? அந்த கட்சியில அந்த கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சியா சொல்லியிருப்பாரு. ஸ்டில் இவர் வந்து அந்த டோரை ஓப்பனா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யசபா சீட்டை பத்தி கேட்டாங்கல்ல, டாக்டிக்கலா பதில் சொல்லியிருக்கலாமே. அவங்க நம்ம கூட்டணியிலே இருக்கணும், அந்த மெகா கூட்டணியில அவங்களுக்கு ஒரு அங்கம் உண்டு. பர்சன்டேஜ் இல்லைன்னா கூட நம்மளோட வந்து யாருமே வராத 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்மளோட இருந்தாங்க, அதுக்காகவாது அவர் வந்து டாக்டிக்கலா அவாய்ட் பண்ணிருக்கலாம் இந்த கொஸ்டினை. எப்பங்க சொன்னா யார் சொன்னான்னு கேட்டது வந்து டெஃபினட்டா டிஎம்டிக்கு ஹர்ட் பண்ணிருக்கோம். அதை வந்து நாங்க ஆலோசனை செஞ்சு சொல்லுவோம். கூட்டணிக்கு வேணும்னு நினைச்சவர் அதாவது நாங்க அதுக்கு வேற ஏதாவது பதில் ஈஸியா சொல்லிருக்கலாம். ஆனா அவர் சொன்னது வந்து பி லிட்டில் பண்ற மாதிரி இருந்தது டிஎம்டிகேவை. நீங்க கேட்டீங்க டிஎம்டிகே வந்து டிஎம்கே ஏன் சேர்க்கணும்னு. இவங்க ஸ்ட்ரென்த் நம்பி சேர்க்கணும்னு இல்ல, நீங்க மெகா கூட்டணின்றீங்களா, அதுல இவங்களை கூட நாங்க வரவிட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியா 2024 டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே பெர்செப்ஷனா டிஎம்கே உருவாக்க விரும்பலாம். இல்ல இன்னும் புதிய கட்சிகள் எங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு காமி. இல்ல எதிர்ப்புக்கு ஸ்ட்ரென்த் எந்த விதத்திலையும் வர வேணாம்னு நினைக்கலாம்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் உலகத்துக்கே தெரியும்.
ஆனாலும் ஏடிஎம்கேவோட பிஎம்கே போகக்கூடாதுன்னு டிஎம்கே பிளான் பண்ணதா சொல்லுவாங்க, கடைக்கன் பார்வை பார்த்ததா சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அக்னீஸ்வரன் கேட்கிறேன், நீங்க உங்க கூட்டணியே நீங்க அமைக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஏடிஎம்கேன்றவர், ஏடிஎம்கே அமைக்க மாட்டேங்குது. ஆனா திமுக அவங்க கூட்டணி அமைச்சிட்டு எதிர்கட்சி கூட்டணியை அவங்களே நிர்ணயம் பண்ணாங்க. இவ்வளவு நேரம் சொல்லல அவர், நான் ஏடிஎம்கே இல்ல சொல்லல. பிஎம்கே வந்து பிஎம்கே வந்து இவங்க ஏடிஎம்கே போயிடக்கூடாது, மௌனம் சம்மதத்துக்கு தானே சார், பிஜேபி பக்கம் போயிடலாம் அப்படின்னு டிஎம்கே டிசைட் பண்ற நிலைமையில இருந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? 7 சீட்ல டெபாசிட் விட்டுட்டு இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இல்லாத ஒரு விஷயத்த சஃபர் ஆயிருக்காங்க ஏடிஎம்கே. இன்னும் முயற்சி பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு ரவீந்திரன், பாமக தனிச்சு அதிமுக அப்படின்ற சாய்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல என்டிஏ அப்படின்னு வரும்போது அதிமுகவோட அகாமடேட் ஆகிக்க வாய்ப்பு? மோடிக்க சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாருங்கிறது என்னோட உறுதியான நம்பிக்கை. காரணம், ஆனா முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அது அவங்க தான், அது சந்தேகம் இல்ல. அதிமுக அதுல தம்பிக்க சிஎம் கேண்டிடேட் எடப்பாடிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. மோடிக்கு அசெம்பிளி ஒன்றும் பெரிய முக்கியம் இல்ல. கட்சி யாரு சிஎம் வேட்பாளர் அதையும் கட்சி ஆந்திரா, மன்னிக்கும், தெலுங்கானா, ஒரிசா மாதிரி கட்சி போன விவாதத்துல அவர் இல்ல சார். அப்ப யாரு கட்சி? சீமானை கூட முன்னிறுத்தலாம். கட்சி ஒரிசா தெலுங்கானா மாதிரி வளர்ந்து சாதிக்கிறது தான் உண்டு. இங்க அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒற்றை இலக்கத்தில் இல கணேசன்ஜி, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை அம்மையார் வச்சிருந்த கட்சியை இரட்டை இலக்கத்தில் அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. அப்ப இன்னும் ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரி சட்டமன்ற தேர்தலும் வளருங்கிற நம்பிக்கையில தான் அண்ணாமலை இது பண்ணுவாரு. கல் வேணுங்கிறாரு. அப்போ டைரக்டா அவர் சொல்லல, சீமான் அடிக்கிறாரு, அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம்னு, கொடநாடு என்னாச்சு பொள்ளாச்சி என்னாச்சுன்னு அடிக்கிறாரு. அண்ணாமலை அப்படி அடிக்கல. ஆனா அப்படி அடிக்கக்கூடிய சீமான குளோரிஃபை பண்றாரு. அண்ணன் சீமானை திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறாரு. அதுக்கு பெரிய துணிவும் துணிச்சலும் வேணும். அண்ணே விடாதீங்க, அடிச்சு இது பண்ணுங்கன்னு சொன்னா அதை அவர் குளோரிஃபை பண்றாரு. ஒண்ணு. அடுத்தால அண்ணாமலை என்டி ஆட்சிக்கு வந்தா கல்லுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. சீமானனும் கல்லுக்கு ஆதரவா நிற்கிறாருன்னு 8% வாக்கெடுத்த சீமானையும் அவரு ப்ரொஜெக்ட் பண்றாரு. அண்ணாமலையே பண்றாரு. பாஜகவும் சீமானும் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்ல, ஆப்ஷன்ஸ் ஓபன் தான் எல்லாருக்குமே. இப்போ இது ஒரு பார்வை எல்லாமே. அப்ப பாமக என்ன முடிவு எடுக்கும்? முதல்வர் வேட்பாளராக மோடி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, வேணுமா வேணாமா? பாமக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? பாமகவுக்கு அதிமுக இருந்து மிகப்பெரிய ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மினிமம் கேரண்டி, எடப்பாடியில் ஜெயிக்கணுங்கிறக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேகரன் கம்யூனிட்டியை டிஸ்மேண்டல் பண்ணி அவரும் சட்ட அமைச்சர் இவர் சிபி சண்முகமும் சட்டத்துக்கு புறம்பாக தங்கள் அரசியல் லாபத்துக்காக சில சமூகங்களுக்கு பாதிப்பு, சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு வண்ணார் நாவிதார் குயர் போன்ற சமூகங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இதை எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக தான் அவர் பண்ணாரு. அது போல இன்னைக்கும் அவருக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியை காப்பாற்றுறதுக்கும் வாக்கு பலம் வட தமிழகத்தில் உள்ள பாமக தான் அவருக்கு முக்கியமா தேவைங்கிறதுக்கும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கும் மீண்டும் முதல்வர் ஆவதற்கும் தானே அவர் இல்ல, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு பாமக தேவை. அதுதான் மினிமம் கேரண்டி. இதை தாண்டி அவருக்கு கூட்டணி கட்சின்னு இருக்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய தேமுதிக தாங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், ஸ்டாலின் ஒரு ஆப்ஷன் கிடைச்சுன்னா அது பெட்டருங்கிறனால தான் அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. பாமகவுக்கு அப்ப ஏடிஎம்கே தான் பெட்டர் சாய்ஸா இருக்கிறதுக்கான, பாமகவுக்கும் அது பெட்டர் சாய்ஸ் தான். அவங்களும் தொடர் தொழில இருக்கவங்களுக்கு அது பெட்டர் சாய்ஸ் தான். எதிர்கால அரசியலை இது பண்ணி அன்புமணி நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியாது. பட் அவங்களும் சீமானையும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு காட்டுறாங்க. அந்த பாமகவும் நான் ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ராஜீவ்காந்தி மர்டர்ல இறந்த நமக்கு வேண்டியவர் தான் ஒரு எங்க பகுதியை சேர்ந்த ஒரு மரணமடைஞ்ச ஒருத்தருக்கு மகன் போலீஸ் ஆபீசரா சீமான் வீட்டில் இது பண்றத அண்ணாமலையும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. அன்புமணி ராமதாசும் கண்டிச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட விவசாய பட்ஜெட் ஒன்னா இருக்கிறாங்களா இல்ல எலெக்ஷன்லயே ஒன்னாயிடுவாங்கன்றீங்களா? ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. எடப்பாடிக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறாங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷனும் இருக்குது, அதனால நாங்க இன்எவிட்டபிள் மிக முக்கியமானவங்க நாங்கங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. திரு சுகுணாதேவர், தேமுதிகவும் பாமகவும் திமுகவோட போகுமா அதிமுகவோட போகுமா, என்டிஏலே ரீட்டைன் ஆவாங்களான்னா பேசிட்டு இருக்கோம். ஆனா விஜய்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சாய்ஸ் தானே இவங்க ரெண்டு பேருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும். ஆமா. ஆனால் விஜயனுடைய சாய்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் சேரணும் அல்லது தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தனித்த கூட்டணியில் இவங்க ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்ண முடியாதா?
இப்ப விஜய் வந்து ஒண்ணு அதிமுகவில் போறப்ப அதிமுகங்கிற பெரிய கட்சியினுடைய தலைமையில அவர் கூட்டணி அப்படின்னு போலாம். அதுலயுமே சிக்கல் இருக்கு. ஏன்னா விஜயே வந்து முதல்ல வர்றப்ப வந்து அவருடைய ரசிகர்கள்ங்கிறது விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியா பார்த்து தான் வந்து வாக்களிப்பாங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு போறதே அவருக்கு வந்து ஒரு டிராபேக். இல்லை அப்படி நீங்க சொன்னது மாதிரி தேமுதிக பாமக இவங்க தமிழக வெற்றி கழகம் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சா விஜய் தலைமையில தான் கூட்டணி அமையும். அந்த கூட்டணி அமையணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தலைமையில தான் கூட்டணி அமையணும். அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணியில வந்து அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு அவர் சம்மதிப்பாரா? அவரும் முதல்வர் வேட்பாளருங்கிற ரேஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன். முதல்வர் வேட்பாளருங்கிறது முதல்வர் வேட்பாளர் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பா இந்த தேர்தலில் வந்து அவங்க முதல்வர் இது ஜெயிச்சு வந்து முதல்வர் ஆக மாட்டாங்கிறது கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும். இப்போ அதிமுக கூட்டணிக்கோ அல்லது பிஜேபி கூட்டணிக்கு போனா கூட அவங்க முதல்வர் வேட்பாளர் பேச முடியாது. ஒன்னு தனியா நின்னா மட்டும்தான் முதல்வர் வேட்பாளர் பேச முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் கூட்டணிக்கு போனா கண்டிப்பா வந்து முதல்வர் வேட்பாளர்ன்றதை விட்டுட்டா கூட விஜய்க்கு கூட்டணிகளை விஜய் தலைமையின் கீழே இத்தனை ஆண்டுகால ஒரு பாரம்பரிய வரலாறு அதிமுக பாஜகவோட போகும்போது அந்த பெர்செப்ஷன்ல பாமக கீழே வந்துராது. ஆனா விஜயோட போகும்போது அது பிரச்சனை இல்லை. திமுக அதிமுகங்கிறது ஒரு பாரம்பரியமிக்க கட்சிகள், பாஜக ஒரு தேசிய கட்சி. இது தமிழக வெற்றி கழகம் நேற்று ஆரம்பிச்ச கட்சி. இன்னும் வந்து இவங்க நடிகர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் கடந்த காலத்துல ரஜினி அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு நேற்று வந்து விஜய்க்கு தலைமையின் கீழ் அன்புமணி ராமதாஸ் போராட சொன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டியே பயங்கரமா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொல்றது ஒருவேளை இவங்களுக்கு அமிக்கபலா ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்குது? இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்தபிலிட்டி இல்லைன்றீங்களா? ஆமா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிங்கிறப்ப ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதா அப்படின்னு பாப்பாங்களே தவிர மற்றபடி இது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுல பிரேமலதாவுமே கூட அவங்க ஈகோ பார்த்து தான் சொன்னாங்க. விஜய் வேணா எங்கிட்ட கூட்டணிக்கு வந்து பேசுறோம், நாங்க ஏன் அவங்ககிட்ட கூட்டணி பேசணும் அப்படின்னு கடந்த காலத்துல சொன்னாங்க. அதனால அதுக்கான சாத்தியங்கள் குறைவு. ஒன்னு ஏடிஎம்கே அல்லது பிஜேபி, அதுதான் வந்து இவங்க 2 பேருடைய பெரும்பாலான சாய்ஸஸா இருக்கும். ஒருவேளை திமுக தேமுதிகவுக்கு கதவு திறக்கலைன்னா அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போறது கூட வாய்ப்பு. அக்னீஸ்வரன் சொன்னார்ல, கூட்டணி ஒன்னும் தீர்மானிக்க போறது இல்ல, திமுக மீதான அதிருப்தி வாக்குகள் செதறாம அதிமுகவுக்கு வந்தாலே போதுங்கிறதா அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கூட்டணி பெரிய மெகா கூட்டணி, அது ஏற்படுத்தக்கூடிய பெர்செப்ஷன்ங்கிறது ஒரு மித்து, ஒரு பிம்ப கட்டமைப்புன்னு அவங்க நம்புறாங்க. இப்ப 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல தேர்தல்கள் வந்துருச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து இடைத்தேர்தலை கூட நம்ம விட்டுருவோம், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா இந்த அதிருப்தி வாக்குகளை வந்து அதிமுக வந்து வாங்கி நேரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். தொடர்ச்சியாகவே தோல்விகள் சந்திச்சது பிறகு 2026 மட்டும் வெற்றி பெறுவாங்கிறதுக்கான என்ன முகாந்திரம்? அப்புறம் ஏன் வந்து இவங்க வந்து மெகா கூட்டணி அமைப்புன்னு ஒவ்வொரு கட்சியா வந்து இவங்க வந்து விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த கட்சியுமே வந்து இன்னும் உறுதி செய்யப்படவே இல்லையே. அதிமுகவை நம்பி அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு யாருமே தயாரா இல்லைங்கிறப்ப அது எப்படி தனியா நின்று மட்டும் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு மட்டுமே அதிமுக வருவதற்கான வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பெற்றுரும் அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தாலே இந்த கட்சிகள், கூட்டணியில இருந்த கட்சிகள், வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை அதிமுக இது வரைக்கும் ஏற்படுத்தவே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 3 வித அரசியல் நடக்குது. ஒன்று, திமுக நாங்கள் கூட்டணி பலத்தை மட்டும் வைத்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம்ன்றாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6.5% திமுக வாக்குகள் குறைஞ்சிருக்குது, 3.5% மக்கள் நீதி மையத்துடைய வாக்குகள் குறைஞ்சு மொத்தம் 10% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இப்ப எங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி கேட்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றீங்க 3 அடுக்கல, இனிமேல் உங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஜெயிச்சீங்க, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் தான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட்டணியோட இருக்கீங்க, சரி அதை விட்டுருவோம். அதுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன் நான். இப்ப திமுகவினுடைய நோக்கம் அது, எந்த கூட்டணி வந்தாலும் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்நாடு வளர்ச்சியாக இருக்கிறதா கேட்டால் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம கடல்ல எவ்வளவு புயலை சந்திக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, கப்பலை கரை சேர்க்கிறோமா இல்லையான்னா. வாக்கு சதவீதம் குறைந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் 40க்கு 40 தான். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒத்து போயிடுச்சுனா, திமுகவுக்கு ஒத்து போயிடுச்சுனாங்கிறதுனால தான் பேசுறோம். நீங்க கூட்டணியே வேணான்றீங்கல்ல, அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளும் ஒட்டுமொத்தமா சொல்லல. அது இன்னும் 6 மாசம் 1 வருஷ காலம் இருக்குது. அப்பதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறார், அதுதான் சார் அதிமுகவுடைய நிலைப்பாடு. கூட்டணிங்கிறது ஒரு பெரிய மித்து, ஒரு பிம்பம், அது பெர்செப்ஷன் தான். அது எதுக்குன்னா திமுகவுக்கு தான் சொல்றேன். நீங்க இவ்வளவு கூட்டணி வச்சிருக்கீங்கல, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் கடன் அதிகமா வாங்குறதுக்கு வரி எதுவா இருக்கு, யாருமே எதுவுமே அப்ப நீங்க எல்லாரும் திமுகவுல சேர்ந்துருக்காங்க. எதுக்கு தனியா ஒரு இது பாருங்க. இன்னொன்னு ஒற்றை இலக்கம் அப்படிங்கிறாரு. நீங்க
இன்னைக்கும் சொல்றேன், பாரதிய ஜனதா ஒற்றை இலக்கம் தான். ஏன் தெரியுமா? அந்த 3 கட்சிகள், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, அது மாதிரி அந்த ஐயா நம்ம சிவகங்கையில் நின்ற யாதவர் அவங்க கட்சி, ஆகையினால இவங்க 3 பேரும் வாங்கிய வாக்குகள் 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை குறைச்சிங்கன்னா திரும்ப நீங்க 7-8க்கு வந்துருவீங்க. ஆக இன்றைக்கும் ஒற்றை இலக்கம் தான். அதனால இப்ப நான் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முதலமைச்சர் பதவி தான் இருக்குது. கூட்டணி பலமா இருக்கிறோம்னு சொல்லி மக்களுக்கு நல்லது செய்யாமலே ஒரு கூட்டணி வெற்றி பெற்றே இருக்குதுன்னா அது எதுக்கு வெற்றி பெறணும்னு கேட்கிறேன். அது சட்டமன்றமா இருந்தோம்னா, நாடாளுமன்றமா இருந்தன. ஆனால் நல்லது செய்த ஒரு இயக்கம் இப்ப கூட்டணியினால் வர வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்கும். கூட்டணி இல்லைனாலும் வரும், வரணும். ஏன் தெரியுமா? இங்க பாமக, தாவேகா, அது மாதிரி அதிமுக, இந்த கூட்டணி இவர்கள் ஒன்று சேர்ந்தாலே நீங்க 25ல 50 கட்சி, திரு மோடி அவர்கள் மாதிரி 38 கட்சிகள் வச்சாலும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தோக்கும். விஜய் வந்தாதான் அதிமுகவை வந்தா உடனே அப்படி ஒரு கேள்வி நான் கேக்குறேன். நீங்க பலமான கட்சி தானே, நீங்க ஒய் பிரிவெல்லாம் திரு விஜய்க்கு கொடுத்தீங்கல்ல, ஏன் விஜய் ஏன் பாஜக கூட பலமான பாஜக கூட ஏன் வரமாட்டேங்கிறாரு சொல்லுங்க? கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அங்க மட்டும் கொள்கை எதிரி, ஆனா ஒய் பிரிவு மட்டும் ஏத்துக்கிட்டீங்க. அப்ப யார் போடுறது நாடகம்? ஒய் பிரிவு அரசு கொடுக்கிறது, எந்த அரசு போடுறது? எந்த அரசு? மத்திய அரசு. ஏன் கொடுக்குது? பாதுகாப்பை திமுகவுக்கு தான் கொடுப்பாங்க. அச்சுறுத்தல் இருந்து கேட்டாரா? பெர்செப்ஷன் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. கேட்காமலே கொடுக்குறீங்களே. இப்ப ரகு சார் உள்ள வராரு பாருங்க. கேட்காமலே கொடுப்பது அவர்கள் கூட்டணிக்கு வருவதற்காக கூட இருக்கலாம். ஆனா நடைமுறை சாத்தியமா? சார் நான் எதிர்பார்க்கல. இங்க திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு யாரெல்லாம் ஒற்றை குறிக்கோள் இருக்கீங்களோ, ஏற்கனவே திமுகவை வீட்டுக்கு அனுப்பின கட்சி அதிமுக மட்டுமே. இதை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்குங்க. ஆக அந்த கூட்டணியோடு சேர்ந்தால் நீங்கள் கரை சேரலாம். இல்லை என்றால் திரும்ப இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க உண்மையான வெற்றி எதுன்னு கேட்டா, 1000 எதிர்ப்புகளுக்கு மத்தியில், 1000 அவமானங்களுக்கு மத்தியில் யார் தனியா நின்று போராடி வெற்றி பெறுகிறார்களோ அப்ப உங்களுக்கு தெரியும். உங்களோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் அப்படி உங்களை கேட்ற மாட்டாங்களா? நாங்க வந்தாதான் நீங்களும் இந்த முறை கரை சேர முடியும் அதிமுக சொல்லிட மாட்டாங்களா? அது நீங்களா அப்படி கேட்டுக்கிறது. மத்தவங்களுக்கு நீங்களா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தோத்தா அவருக்கு என்ன? ஆனா வெற்றி வர போய் நீங்க தனித்தனியா நிக்கிறதுனால ஒரு முதலமைச்சர் பதவி தான். என்ன ஒரு வருஷம் இருக்கு. அடுத்த அனுபவம் இல்லாத ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பது தவறு. நேர்பட பேச நிறைய அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்ட